தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்வாரா மாட்டாரா, அந்த விஷயத்தில் உள்ள முரண்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் கர்நாடகாவோட அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக பார்த்துருவோம். மறந்துடாமல் உங்களுக்காக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலில் ஒரு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வாரா என்பதில் அமைச்சர்கள் வினோத் அவரும் சரி ராஜ்மோகன் ஆகிய இருவருமே ஒரு முரண்பட்ட ஒரு கருத்துக்களை தெரிவித்து வர்றாங்க. இதனால தான் விஜய் கர்நாடகா செல்வாரா என்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. முன்னாடி எடுத்துக்கிட்டால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் விஜய் கர்நாடகா செல்ல இருப்பதாக ஒரு அமைச்சர் வினோத் தெரிவித்த நிலையில் தான் அந்த பயணித்தும் போது தான் கர்நாடகா முதல்வர் சிவகுமாரை விஜய் சந்திப்பாரா மாட்டாரா என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த சந்திப்புக்கு கோரிக்கையை ஒரு போன் கால் தொலைபேசி மூலம் உரையாடும் போது தான் விடுத்துள்ளது. ஆனால் சிவகுமார் அதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று ஒரு கர்நாடகாவுடைய அரசு அதிகாரி அவர் பேர் ரிலீஸ் பண்ணல, அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டாக வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு குறித்து செய்திகளை கேட்ட போது தான் அதை பற்றி எந்த ஒரு வாரங்களுக்கு பகிர்ந்து கொள்ள சிவகுமார் மறுத்து விட்டதாக அவரது நிலைப்பாட்டின் முதல் ஒரு அறிகுறியாக அமைந்துள்ளது. நாங்கள் இந்த வாரம் அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் வேற ஒரு பணிகளில் முன்வர இருக்கிறோம். சில விஷயங்கள் நாங்கள் அனைவரையும் பேசவும் சரி அனைவரையும் பகிர்ந்து கொள்வோம் சரி அனைவரையும் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளனர். தென்மேற்கு பருவமழையின் ஒரு சீரற்ற போக்கின் காரணமாக தான் கர்நாடகாவில் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்துவிட முடியாத சூழ்நிலை தான் விஜயிடம் இந்த சந்திப்பை முன்மொழியை வந்துள்ளது. வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நிலவரப்படி தான் KRS அணையான நீர் வாரத்து 713 ஒரு கன அடியும் சரி நீர் ஒரு வெளியேற்றம் சரி 1578 கன அடியும் சரி இருந்துள்ளது. கபினி அணைக்கான நீர் வரத்து 2369 கன அடியும் சரி நீர் வெளியேற்றம் சரி 500 கன அடி இருந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நம்ம அளிக்க வேண்டிய ஒரு 28.33 DMC அடி தண்ணீருக்கு பதிலாக தான் 3.44 DMC அடி தண்ணீர் மட்டுமே கிடைத்துள்ளதாக ஜூலை 22ஆம் தேதி அன்று காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் தமிழ்நாடு தெரிவித்ததாக தொடர்ந்து தகவல் வெளியாகுள்ளது. இருப்பில் பருவமழை குறைவாக சரி பெய்ந்தால் KRS அணைக்கு நீர் வரத்து குறைந்து விட்டதாக கர்நாடக தரப்பும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வீரப்பன் அவர்கள் இருந்தா நம்ம போய் கர்நாடகா போய் தண்ணிக்காண்டி கெஞ்சி விடுவாரா, அடி சோழி முடித்து விட்டுருவாரு. இருப்பிலும் தான் இந்த மற்ற விவகாரங்களுக்கு விட குடிநீருக்கு தான் தங்களிடம் முன்னுரிமை என்று கர்நாடகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவகுமார் தலைமையிலான நடந்த ஒரு வறட்சி நிலவரம் குறித்து ஆய்வுக்கு தான் கூட்டத்துக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன் பிறகுதான அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகுதான் பேசியுள்ள அவர் தற்போது கையிருப்பில் உள்ள தண்ணீர் குடிநீருக்கு தேவைகளுக்கு மட்டுமே போதுமான என்று சொல்லியிருக்காங்க. மேற்கத்தோட திட்டம் இது மாநிலங்களுக்கு பயனளிக்கும் என்று கர்நாடகா கூறி வந்தாலுமே நம்ம தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா இந்த திட்டத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த வாரத்தில் தான் இரு மாநிலங்களுக்கு ஏன்னா நம்ம கர்நாடகம் சரி தமிழ்நாடும் சரி தங்களது நிலைப்பாட்டை இருந்து அது ஒரு அங்கலம் கூட பின்வாங்கவில்லை. ஒருவேளை இரு முதல்வர்கள் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் அது 14 ஆண்டுகளுக்கு நடக்கும் முதல் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்லலாம். கடந்த 5 சந்தர்ப்பங்களில் தான் உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை இல்லாமல் இரு மாநில முதல்வர்கள் நேருக்கு நேர் சந்திப்பது பேசுவது முதல் முறையாக இருக்கும் என்பதை அது முக்கியத்தை சொல்லிட்டு போலாம். ஆனா முந்தைய சந்திப்புகள் என்ன ஆச்சுன்னா பெரும்பாலான உச்சநீதிமன்றம் அறிவுறுப்படி தான் நடந்தவை. இதுல தான் கடந்த 1960ஆம் ஆண்டு மற்றும் 1997 ஆண்டுகளில் அப்போதைய தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா முதல்வர் இருந்தவர் தான் நம்ம கருணாநிதி மற்றும் JN படேல் ஆகியோர் இடையிலான நடந்த 5 சுற்று பேச்சுவார்த்தை சொல்லலாம். தமிழ்நாட்டில் தான் நம்ம ஜெயலலிதா அம்மா, கர்நாடகாவில் ஜெகதீஷ் ஷெட்டர் ஆகிய இருவருமே முதல்வர் பதவி வகித்த போதுதான் 14 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உச்சநீதிமன்றம் ஒரு ஆலோசனையை பேரு சந்தித்துள்ளது. ஆனா இருவருமே காவிரி நீர் பகிர்வு குறித்து தான் தத்துவமா நிலைப்பாட்டை உறுதியாக இருந்துள்ளனர். வறட்சி நிலவும் சரி நம்ம ஆண்டில் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளும் கேள்விக்கு இந்த 2 ஸ்டேட்டுகளை எப்போது தீர்வு காணாமல் தவிர்த்து வருகின்றார்கள். ஆனா மற்ற விவகாரங்களில் எடுக்க ஒரு நடவடிக்கை பார்க்கும்போது இந்த 2 முதல்வர்களை அணுகுமுறை முந்தைய விட தான் வித்தியாசம் இருந்து சொல்லலாம். ஜூன் 25 அன்று கர்நாடகாவின் ஓஸ்பேட்டில் உள்ள அனைத்து 33 இஸ்பில்லை கிரஸ்ட் கேடுகள் முழுமையாக மாற்றி அமைத்து ஒரு நவீன வடிவத்திற்கான தொடங்க விழாவில் ஆந்திர பிரதேசம் நம்ம யாருன்னா சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கானாவோட சிஎம் தான் ரேவத் ரெட்டி ஆகிய இருவருமே
முதல்வரிடம் வந்து சிவகுமார் இணைந்து பங்கேற்றுள்ளனர். ஆனா 2009ஆம் ஆண்டு ஆகஸ்டில் அதிகப்படியான நீர்வரத்து காரணமாக தான் அடித்து செல்லப்பட்டுள்ள கிரேஸ் கேட் எண் 19 வந்து மாற்றுவதற்கான செய்யப்பட்டது. ஆனா இந்த ஒரு 3 ஸ்டேட்டுமே உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படும் ஒரு அபாயம் வந்து இருந்ததால் இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து ஒத்துழைப்பு வந்து சாத்தியமானது. தென்னக மாநிலங்களுக்கு இடையிலானதான் ஒரு அதிக ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் வந்து அழைப்பு வந்து விடுத்துள்ளனர். ஆனா கர்நாடகா வந்து வளரும் போது இந்தியா வளர்கிறது, தமிழ்நாடு வெற்றி பெறும் போது இந்தியா வெற்றி பெறுகிறது, தெலுங்கானா புதுமை பூக்கும் போது தான் இந்தியா புதுமை வந்து பூக்கிறது, கேரளா மனித வள மேம்பாட்டு வலுப்படுத்த போதுதான் இந்தியா மேலும் ஒரு பலவடி அடைகிறது என்று சிவகுமார் வந்து அந்த ஸ்பீச் சொல்லியிருக்கிறாரு. முன்னதான் வெள்ளிக்கிழமை செய்தியாளர் பேசுள்ள தமிழக வேளாண் துறை அமைச்சர் தான் வினோத் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா வந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளது. முதல்வரின் அந்த பயணத்தின் போதுதான் மேகத்தட்டு அணை தொடர்பாக பேசப்படுமா என்பது குறித்து இனிமேதான் தெரியும் என்று கூறியுள்ளனர். அதோ நேரம் தான் மேகேதாட்டு அணை ஒரு கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்பதில் தமிழக அரசு ஒரு உறுதியாக வந்து இருப்பதாக அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் என்று சொல்லியிருக்காங்க.